வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அதுக்கு 2 நாள் முன்னாடி சில செய்திகளை படிச்சிருந்தேன். எல்லாரும் கேட்டாங்க, இது மாதிரி 21ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் மழைக்கால கூட்டத்தொடர் பாராளுமன்றம் ஆரம்பிக்க போகுது, ஏதாவது செய்தி இருக்கா அப்படின்னு. குறிப்பாக ஒரு செய்தி சொன்னேன், அநேகமாக நம்பிக்கை இல்லா தீர்மானம் வரக்கூடும் அப்படின்னு. அதை கேட்டவுடனே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நிஜமாவா சொல்கிறாங்க, வரக்கூடும் ஆனால் முறியடிக்கப்படும் அப்படிங்கிறதே சொல்லியிருந்தேன். அதை பதிவிடலை, மக்களோட பேசணும். சரி, பின்னாடி சான்ஸ் வரும்போது பார்க்கலான்னு அதுக்குள்ளே வேற பல வேலைகள்லாம் வந்ததுனால அதை பதிவிடப்படும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தியும் எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, இது தவற விட்டாக்க இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் மோதியை தோக்கடிச்சிடலான்னு ஒரு முனைப்பா இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா பலவிதமான டூல் கிட்டு கையில் எடுக்கப்படும், இந்த அரசுக்கு பல விதத்தில் தொந்தரவு கொடுப்பாங்க. எப்படி சொல்றேன்னா, அதுக்கு நான் குறிப்பா எடுத்துக்காட்டா சொன்னது வந்து, பவன் கேரா பேட்டி கொடுத்தாரு. காங்கிரசினுடைய தலைவர், அவர் ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஒரு பேட்டி கொடுத்தாரு. பேட்டியில அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ராகுல் காந்தி விரைவில் பிரதம மந்திரி ஆவார் அப்படின்னு. என்ன சொல்றீங்க, 2023 தானே இனிமே எலெக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல அதுக்கு முன்னாடியே ஆயிடுவாரு, இந்த ஆட்சி கவிழ்ந்துரும், மோடி போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது எனக்கு மனசுல உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த உடனே நான் அந்த எக்ஸ் தளத்துல போய் அவர் நிஜமாவே அது மாதிரி சொல்லியிருந்தாரா எல்லாத்தையும் பார்த்தேன். ஆமா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கவலையா இருந்தது. சரி, என்ன மாதிரி முன்னெடுப்புகள் வரக்கூடும். அதுலதான் வந்து இந்த ஜஸ்டிஸ் வர்மா அப்படிங்கிறவரோட, அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் யாதவ், இவங்க 2 பேருடைய கேஸ் வரும். அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி வந்தாச்சு. அதை நம்ம ரொம்ப அதிகமாக டீப்பாக அதில் போக வேணாம். ஜஸ்டிஸ் வர்மாவை பற்றி தெரியும். ஆனால் யாதவ் பற்றி ஒரே ஒரு இது என்னென்னா, விஹெச்பி நடத்திய ஒரு கூட்டத்தில் கொஞ்சம் இந்துத்துவாவை சார்ந்த சில கருத்துக்களை அவர் சொன்னதுனால அவர் மேலே வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர சுப்ரீம் கோர்ட்டில் அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அவர் வந்து நான் பொது மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னார். ஆனால் வெளியில் வந்துட்டு இல்லை நான் சொன்ன கருத்துக்கெல்லாம் சரியானதான், எனக்கு பொது மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதனால அவர் மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதில் பல குழப்பங்கள்லாம் நடந்தது. துணை ஜனாதிபதி சில வேண்டாத விஷயங்கள், அதாவது ஒப்புக்கொள்ள முடியாத சில முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காரு. ராஜ்யசபால கொடுத்த இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இது மாதிரி பல குழப்பங்கள்லாம் இருக்கு. அது ரொம்ப டீட்டெயிலாக போனேன், எல்லாருக்குமே இப்போ ஃபுல்லும் வெட்ட வழியாக தெரிஞ்சு போச்சு. அவர் பதவி ராஜினாமா செஞ்சுட்டார், விட்டுடும். இப்போ நான் எதுக்கு வரேன் அப்படின்னா, இந்த டூல் கிட்டுக்கு தான். 2 இல்லை 4 விதமான டூல் கிட்டுகளை ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க. எந்த மாதிரி டூல் கிட்டு அப்படின்றதுல குறிப்பாக இப்போ இம்மீடியட்டாக என் மனசுக்கு படுறது வந்து, இந்தியாவினுடைய பெருமை அருமை பெருமையெல்லாம் வெட்ட வெளிச்சமாக ஒரு வெளிச்சம் போட்டு காமிக்கிறது முக்கியமான ஒரு நிகழ்வு. அது என்ன அப்படின்னா, இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், யூபிஐன்னு சொல்லக்கூடிய பண பரிவர்த்தனை மொபைலில் சர்வசாதாரணமாக போகணும். அதனுடைய தகுதியை, அதனுடைய இமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதை கம்ப்ளீட்டாக சிதைச்சு அடித்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல முன்னெடுப்பு செய்வாங்க. இது எதனால வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி அதான் 2 நியூஸ் படிச்சதுதான். ஒன்று வந்து IMF என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகளவில் மிக மிக வேகமான பண பரிவர்த்தனை இந்தியாவில் தான் நடக்குது, அதுவும் இந்த UPI மூலமா அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதை படிக்கும் போதே எவனோ வைத்தறிச்சல் பட போறான் அப்படின்னு தோணி போச்சு எனக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த 2 நாள்ல இன்னொரு செய்தி வந்தது. அது என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசா, மாஸ்டர் கார்டு, இவங்க தான் பண பரிவர்த்தனையை டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு மூலமாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கேஷா இல்லாம அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல விசாவினுடைய ஒரு நாள் டிரான்சாக்ஷனை மிஞ்சிடுச்சு. 650 மில்லியன் பரிவர்த்தனை ஒரே நாள்ல UPI சாதிச்சு காமிச்சிட்டாங்க. விசாவோட 629 மில்லியன் டிரான்சாக்ஷன் தான் நடக்குது. அது வந்து 170 நாடுகள்ல இருக்கு. இது வெறும் 7 நாடுகள்ல தான் இருக்கு. இதுல முக்கியமான இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த விசா கார்டோ இல்ல மாஸ்டர் கார்டு நிறுவனங்களோ எல்லாமே அமெரிக்கால இருக்கு. நீங்க என்ன பண பரிவர்த்தனை பண்ணாலும் கன்சியூமர் கிட்ட இருந்து சில சமயம் பணம் கேட்பாங்க, சார் 2% எக்ஸ்ட்ரா ஆகணுவாங்க. இல்லைன்னா மர்ச்சன்ட் இருக்காங்களே, அவங்க கிட்ட இந்த 2% வாங்கிக்குவாங்க. நார்மலா 2%, 1%லேருந்து 2% வாங்குவாங்க. அந்த பணம் வந்து விசா மாஸ்டர் கார்டு நிறுவனத்துக்கு போகும். அந்த இதை வந்து UPI தடுக்க பார்க்குது. UPI டிரான்சாக்ஷன்ல உங்களுக்கு வந்து நீங்க எந்த கட்டணமும் செலுத்த வேண்டாம். நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன், NPCI, கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதுதான் அவங்க எடுத்து நடத்துறாங்க. RBI அங்கம் அதை எடுத்து நடத்துறாங்க. பீம் வந்து அவங்க அதை பத்தி முன்னாடி வீடியோல பார்த்துருக்கணும். இப்போ அதுல வந்து என்னன்னா, அதை தவிர அதில் சில டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருந்தது. அதாவது சரியானபடி இல்லை, ஃபாஸ்ட்டாக போல. சில பேர் 2 தடவை 3 தடவை ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டு கூகுள் பே இல்லை ஃபோன்பேக்கு போயிடுவாங்க. அது UPIயில் கனெக்டட். அதுவும் பாருங்க, இந்த கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே வெளிநாடு சார்ந்தது, இந்திய நாட்டுக்கு சேர்ந்தது கிடையாது. அங்கேருந்து பணம் பரிவர்த்தனை ஆக மொத்தம் அவங்களுக்கும் அந்த பணம்
சில விதத்தில் போகும். நம்ம கொடுக்க மாட்டோம், வேற யாராவது கொடுப்பாங்க அந்த கட்டணங்கள். அது இருக்கு. லலிதா நட்ராஜ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பீம்னுடைய அவங்க தான் எம்டி அண்ட் சிஇஓ. அவங்க வந்து ஒரு பேட்டியில் நாங்கள் நிறைய மேம்பாடெல்லாம் செஞ்சுருக்கோம், இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி 20லிருந்து 30 செகண்ட் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஒரு பரிவர்த்தனைக்கு நேரம் ஆச்சுன்னா இப்போ 8 செகண்ட்ல முடிஞ்சிருது அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் பீம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பீம் மூலமாக செய்வது தான் சிறந்தது. நான் திருப்பி சொல்றேன். இந்த கூகுள் பே, ஃபோன்பே அதுலலாம் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா அரசாங்கம் கண்டுகொள்ளாது, அரசாங்கத்தின் மேல பழி போட முடியாது. பீம் தான் சிறந்தது, ஏன்னா அது அரசு சார்ந்தது. கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. கூகுள் பே இல்லை ஃபோன்பேலலாம் செஞ்சீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு தான் போகும். பேடிஎம் எல்லாம் அந்த தனிநபர் வருமானம் அவங்களுக்கு தான் அது போகும். அதனுடைய வருமானம் அவங்களுக்கு தான் போகும். பீம் மூலமாக செஞ்சால் தான் இங்கே வரும். நிறைய இப்போ இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது ஒரு 2000 3000 போனீங்கன்னா ஒரு 5 ரூபாய் இன்சென்டிவ் அந்த மாதிரிலாம் வருது. ஸோ கேஷ்பேக் வருது. ஸோ இதை நிறைய மேம்படுத்தியிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்களா. இப்போ எங்கே பிரச்சனைனா, போன ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, கர்நாடகாவில் வந்து திடீர்னு எல்லாரும் QR கோடு மேலே ரெட் லைன் போட்டு கிராஸ் பண்ணி, இது ஒரு பெரிய கூத்து. கர்நாடக மாநில அரசு என்ன செஞ்சாங்கன்னு போன வீடியோவில் சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க சில வெண்டர்ஸ், வெஜிடபிள் வெண்டர். நல்லா கவனிங்க, வெஜிடபிள் வெண்டர்ஸுக்கு அந்த நோட்டீஸுடைய காப்பி இல்லாமல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கேவலமாக இருக்கும். என்ன அப்படின்னா, வெஜிடபிள் ஃப்ரூட் வெண்டர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அவேர்னஸ் நாங்கள் கிரியேட் பண்ணோம். உங்களுடைய வியாபாரம் 1.5 கோடிக்கு மேலே இருக்கு, அதனால உங்களுடைய ஜிஎஸ்டி டாக்ஸ் நீங்கள் கட்ட வேண்டியது 29 லட்சம் அப்படின்னு ஒரு வியாபாரிக்கு நோட்டீஸ் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக அவருக்கு ஷாக் வரும். அவர் ஹார்ட் அட்டாக் வரலைன்னு நம்ம சந்தோஷப்படுறோம், அவ்வளோதான். உடனே என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும், கர்நாடகாவில் எல்லா வியாபாரிகளும் நாங்கள் இதை பேன் பண்ணுறோம், இனிமேல் கேஷ் தான். ஆக மொத்தம் யூபிஐ மூலமாக செய்யப்படக்கூடிய டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல். இது ஒரு டூல் கிட்ட தான் நம்ம பார்க்கணும். யார் எடுத்து செஞ்சுருப்பாங்கன்னா, தகவல்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, விசா மற்றும் மாஸ்டர் கார்டு மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாமே இந்த யூபிஐயை வளர விடக்கூடாது. எதனால வளர விடக்கூடாது அப்படின்னா, பல நாடுகள் இந்த யூபிஐயில் இருக்கக்கூடிய பல வசதிகள் மற்றும் நலன்கள் எல்லாத்தையும் எடுத்து ஆலோசனை செஞ்சு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் அந்த யூபிஐயை அடாப்ட் பண்ணிக்கிறோம், அதன் மூலமாக பண பரிவர்த்தனையை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்துருக்கு. இது ஒரு வியாபாரம் தான். ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் அது இதெல்லாம் கொடுக்கும்போது இந்தியா அவங்களுக்கு விற்பாங்க. அது கண்டிப்பாக அதுக்கு பைசா வாங்கிக்கிட்டு தான் அந்த டெக்னாலஜியை கொடுப்பாங்க. அந்தந்த நாட்டு கரன்சியில் அந்த யூபிஐ அந்தந்த நாட்டு மக்களுடைய செல்ஃபோன் மூலமாக பல விதமாக பரிவர்த்தனை நடக்கும். இதை வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், வளர விடக்கூடாது. இந்தியாவுக்கு பெருமை வரக்கூடாது. யூபிஐனால வரக்கூடிய பெருமையை தடுத்து நிறுத்தணும். யூபிஐனுடைய வளர்ச்சியுமே தடுத்து நிறுத்தணும். விசா அண்ட் மாஸ்டர் கார்டு தான் உலகத்துல நிலைச்சு நிக்கணும் அப்படிங்கிறது தான். இது என்ன வேடிக்கை அப்படின்னா, படிச்சவங்க கூட இதை பத்தி ஒரு புரிதல் இல்லாம டாக்ஸ் வந்துடும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி டாக்ஸ் வரும்? 40 லட்சத்துக்கு மேல வியாபாரம் இருந்தாலும் 20 லட்சத்துக்கு மேல சர்வீசஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஜிஎஸ்டி டாக்ஸ் அப்படிங்கிறது. அதுவுமே நீங்க என்ன பண்ணலாம்னா, காம்பன்சேஷன் டாக்ஸ் ஒரு 5% ஜிஎஸ்டி கட்டிட்டா போதும். அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். இதுல இன்னொரு வேடிக்கை, புரியாதது, மக்கள் வந்து புரிஞ்சும் புரியாம பிளைண்டா நம்பக்கூடியது என்ன வருதுன்னா, வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இதுக்கு மேலெல்லாம் வரியே கிடையாது, ஜிஎஸ்டியே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க, 0லேருந்து 28% வரைக்கும் இருக்குல்ல, அந்த 0 அப்ளிகபிள் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ். உடனே சில பேர் கேட்பாங்க, சார் வந்து பேக்கேஜ் ஐட்டம் கரெக்ட், ப்ராசஸ் செஞ்சு பேக்கேஜிங் பண்ணலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், பாஸ்மதி ரைஸ், கோஹினூர் பாஸ்மதி ரைஸ் உதாரணம் தான். உடனே அதை அந்த கோஹினூர் பிராண்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். அந்த பிராண்டை போட்டு நீங்கள் வந்தால் அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு. ஆனால் அரிசி அப்படியே லூஸில் கடையில் போய் சாக்கு மூட்டையிலேருந்து அள்ளி கொடுக்குறாங்க, கிலோவாக பே பண்ணி கொடுக்குறாங்க, அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அந்த சாக்கு மூட்டையில பிராண்ட் போட்டு வாங்கிட்டு கடைக்காரர் உங்ககிட்ட ரீட்டைல வித்தா அதுக்கு உண்டு. இதெல்லாம் வந்து சில பிரச்சனைகள், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா புரிதல் வேணுமே தவிர நிராகரிக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியான முறை கிடையாது. எடுத்தேன் கவிழ்த்தேன்னு தான் நம்ம எல்லாத்தையுமே செய்யறோம். அதை பத்தி தெரிஞ்சுப்போம், அதுக்குள்ள என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அதை நிவர்த்தி செய்யணும். அதை விட்டு நிராகரிப்பு எடுத்த உடனே சரி இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா, என்னென்னலாம் இருக்கு பாருங்களேன். நாங்க ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றேன். நாங்க ஜிஎஸ்டி கட்டணும், யாரு கட்டுறாங்க? வியாபாரிகளை கட்டுறாங்க? கட்டையவே கிடையாது. நுகர்வோர்கள் ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க வியாபாரிக்கு,
வியாபாரி நுகர்வோர்கிட்ட இருந்து அந்த ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணி வசூலித்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அந்த தொகுப்புப்படி அனுப்பிடுறாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, பல பிசினஸ்மேன் நாங்க இந்த விளையாட்டுக்கே வரலப்பா, இன்னுமே எல்லாமே கேஷ் டிரான்சாக்ஷன் தான், வியாபாரிகள் எல்லாருமே. இது பெங்களூர்ல இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. அதுக்கு வரணும் இந்த மாதிரி அவங்க ஆக மொத்தம் நமக்கு என்ன புரிதல் வேணும்னா, நுகர்வோர்கள் தான் ஜிஎஸ்டி கட்டுறாங்க, வியாபாரிகள் அல்ல. அப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனை டிஜிட்டல் முறையில பண பரிவர்த்தனை பொருள் விற்பனை செய்வதற்கு அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். நல்லா கவனிங்க. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் நேரடியாக போய் சேருது, வியாபாரியினுடைய அக்கௌண்ட்ல போகுது. அந்த பேங்க் அக்கௌண்ட்ல உங்களுடைய பேன் கார்டோட லிங்க் ஆயிடும். பேன் கார்டு ஆதார் கார்டோட லிங்க் ஆயிடும். இதுல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணும் போதோ இல்ல அவருடைய போன் நம்பரை போட்டு நீங்க பேமெண்ட்டுக்கு இது பண்ணும் போதோ அந்த வியாபாரியினுடைய முழு அடையாளங்கள் எல்லாமே தெள்ள தெளிவா ஓப்பனா நமக்கு தெரிய வருது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுல ரெண்டு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு அரசுக்கு அது தெரிய வருது. அதனால அவங்களுடைய பேங்க்குடைய பரிவர்த்தனை மூலமா அவங்க எவ்வளவு வியாபாரம் செஞ்சிருக்காங்க, ஆண்டுக்கு 40 லட்சத்துக்கு மேல போகுதா இல்ல கீழே இருக்கு. அதே மாதிரி யாரெல்லாம் சேவை செய்யறாங்களோ அவங்களுக்கு 20 லட்சத்துக்கு மேல போகுதா கீழே. இது அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். அந்த முறையை பயன்படுத்தி அதன் மூலமாக அவங்க வரி விதிப்புக்கு முன்னெடுப்பாங்க. இது ஒரு பக்கம். இதே பொதுமக்களாகிய நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, இந்த கன்வர் யாத்ரா இப்ப வந்திருக்கு இல்லைங்களா, அதுல உத்தரப்பிரதேஷ் ஹரித்வார்ல போய் கங்கை நீரை எடுத்துட்டு போய் ஊர்ல இருக்கிற சிவனுக்கு அபிஷேகம் செய்வாங்க. அதுக்கு கால்நடைய யாத்திரை வரும். போற வழியில உணவகங்கள்ல இருக்கும், பல கடைகள்லாம் இருக்கும், அங்க வாங்க வேண்டியதா இருக்கும், சாப்பிட வேண்டியதா இருக்கும், பொருட்கள் வாங்க வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யோகி அரசு இஸ்லாமிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க நடத்தக்கூடிய கடைகள் உணவகங்கள்ல அதுல இந்துக்களுடைய உணர்வுகளையும் புனிதத்தன்மையும் அவமானப்படுத்துற மாதிரியும் அது ஒரு மாதிரி தகாத செயல்கள்லாம் செய்யறாங்க. அதனால யோகி அரசாங்கம், அவர் முதல் மந்திரி, உத்தரப்பிரதேஷ் முதல் மந்திரி யோகி அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, QR கோடை வச்சிருக்க சொல்லியிருக்காங்க. அவங்க அதை எதிர்த்து இது சிறுபான்மையரை நீங்க ஒதுக்குறீங்க, அதாவது கெட்டோவைசேஷன் அப்படிங்கிறாங்க, வியாபாரத்தை கெடுக்குறீங்க அப்படி இப்படிலாம் நிறைய சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு அதெல்லாம் கிடையாதுப்பா, நீ அலகாபாத் ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க, நீ QR கோடு மஸ்ட். அப்பதான் அவங்களுக்கு யாருக்கு என்ன வேணுமோ, இதுல என்ன தப்பு, உங்களுடைய அடையாளத்தை நீங்க ஏன் மறைக்க விரும்புறீர்கள், கிரிப்டோவா ஏன் இருக்கணும், வெளிப்படையா இருங்களேன், சொல்லுங்களேன் நான் இதுதான்ப்பா அப்படின்னு. அப்ப மக்கள் அதை மீறி உங்க மேல நம்பிக்கை வச்சுட்டா வாங்க போறாங்க. நீங்களும் எச்ச துப்புறது, சிறுநீர் கழிக்கிறது, உணவுப் பொருட்கள் எல்லாம் இது மாதிரிலாம் செஞ்சா யாரு அவங்க விரதம் இருந்து புனிதத்தன்மையோட போறாங்க யாத்திரை. அதனால அந்த QR கோடுல இப்ப நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த UPI மூலமாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடத்தும் போது இன்னாருக்கு தான் நம்ம பணம் போகுது, இன்னாருக்கு போகல அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். இது ஆக்சுவலா எப்படி சொல்றது அப்படின்னாக்க, பர்மாவில் இந்த ரோஹிங்கியாக்கள் பண்ண அட்டூழியம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால அங்க இருந்த புத்த மத குரு ஒருத்தர் இருக்காரு, விராத்து அப்படின்னு பேர், அவர் தான் இதை முன்னெடுத்து செஞ்சார். புத்திஸ்ட் கிட்ட வாங்குங்களேன், உங்களுடைய மத உணர்வுகளையும் உங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இழிவுபடுத்தி கேவலமாக நடத்தக்கூடாது, ஏன் வாங்குறீங்க, அவங்களுக்கு வியாபாரம் கொடுக்காதீங்கன்னு அவர் சொன்னார். அது என்னன்னா, உள்ளுக்குள்ள போய்கிட்டு இருந்த அடிநாதமாக பரப்பப்பட்ட செய்தி, அதன் மூலமாக ரோஹிங்கியாக்களுடைய வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. ஸோ அது ஒரு உதாரணமா நம்ம இங்க எடுத்துக்கலாம். அடையாளத்தை மறைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வரி கட்ட வேண்டாம், வருமான வரியோ இல்ல வியாபாரத்தின் மூலமாக வரக்கூடிய லாபத்தின் மீதான வரியோ நீங்க கட்ட வேண்டாம். ஆனா டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்வதால 99% உங்களுக்கு ஏமாற்ற முடியாது. எல்லாமே அக்கௌண்ட்ல வந்துடும், எல்லாமே டிஜிட்டைஸ் ஆயிடுது, எல்லாமே லிங்க் ஆயிடுது. அதனால ஒரு பட்டனை தட்டினாலே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இருக்கு, இல்ல GST அத்தாரிட்டி இருக்கு, யாரு எவ்வளவு வியாபாரம் பண்ணிருக்காங்க, எவ்வளவு வரி ஏமாத்திருக்காங்க, கட்ட வேண்டியது பாக்கி இருக்கு. இதுல நான் திருப்பி சொல்றேன், இந்த GST வரி நுகர்வோர்கள் தான் கட்டுறாங்க, வியாபாரிகள் கட்டுவது கிடையாது. அதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, மக்கள் கிட்ட எங்க லாபத்துல இருந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு புயோ முறையான அழுதுகிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. இந்த விசா மற்றும் மாஸ்டர் கார்டு UPI இன்னொரு விதமா ஏன் குலைக்க பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, SWIFT, சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைடு இன்டர் பேங்க் ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன், பல $1 மில்லியன் ஏற்றுமதி இறக்குமதியில் எல்லாம் அது இந்த SWIFT மூலமா தான் போகும். அது அமெரிக்காவில் இருக்குது.
அமெரிக்காவில் வந்து இதை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பண பரிவர்த்தனை மெத்தடு. இப்போ சமீப காலத்தில் சைனா, ரஷ்யா, இந்தியா மூணுமே இதை கொண்டு வந்துட்டாங்க. இந்த யூபிஐ பண பரிவர்த்தனை பற்றி ரஷ்யாவோட சேர்ந்து இந்தியா ஒரு முன்னெடுப்பு எடுத்து, அதை இன்னொரு வீடியோவில் நான் விளக்கமாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அது வந்துச்சுனாக்க இன்னும் ஆடுவாங்க. இன்னும் மேலே மேலே இன்னும் டூல் கிட்டு தான் வரும் இந்தியாவுக்கு மேலே, அப்படி இருக்கு. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்விஃப்ட் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய முக்கியத்துவமும் குறைஞ்சிக்கிட்டு வர ஆரம்பிக்கும். பண பரிவர்த்தனை நொடியில் ஆனது. ஏன்னா ஸ்விஃப்ட்டில் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் ஆகும். அது ஒரு முக்கியமான பாயிண்டாக படுது. ஸோ இதனால டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஸ்விஃப்ட் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் விசா, மாஸ்டர் கார்டு, இவங்கெல்லாம் இந்தியாவில் சில பேரை தூண்டி விட்டு இந்த மாதிரி ஒரு டூல் கிட்ட முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு கர்நாடக காங்கிரஸ் அரசு உடந்தையா அப்படிங்கிற சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது. ஏன்னா தேவையில்லாம ஒரு வெஜிடபிள் வெண்டருக்கு போய் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. கை வண்டியில வெஜிடபிள் விற்கிறாரு, வித்திருக்கலாம் அவரு, அது வேற விஷயம். ஆனா அந்த வெஜிடபிளுக்கு வந்து டாக்ஸே கிடையாது, இன்கம் ஜிஎஸ்டி டாக்ஸே இல்லாத போது அவருக்கு இந்த மாதிரி ஒரு இதை செஞ்சு மற்றவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணி மற்ற எல்லாருமே உடனே சேர்ந்து இல்ல நாங்கள்லாம் இனிமேல் கேஷில் தான் பரிவர்த்தனை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்ல மாதிரி அங்கே கொண்டு வந்துட்டாங்க. நிறைய இடத்துல இப்போ வந்து டிஜிட்டல் பேமெண்ட்டு கிடையாதுங்கிற நிலைமை வந்துருச்சு பெங்களூர். இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, தயவு செஞ்சு இதை என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு அரசாங்கம் அப்படின்னு நடக்கும்போது அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஏழைகளுக்கான நலத்திட்டங்கள், கல்வி, இதை மாதிரி பலதையும் முன்னெடுத்து கொடுக்கணும் அப்படின்னும் போது அந்த அரசாங்கத்துக்கு பணம் எங்கேருந்து வரும்? மக்கள் செலுத்தக்கூடிய வரி பணத்தின் மூலமாக தான் வரும். சரி, மக்கள் அப்படின்னு நிறைய வரி போட்டுட்டாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ஜிஎஸ்டி வந்த பிறகு, ஜிஎஸ்டி வருவதற்கு முன் எவ்வளவு டாக்ஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஐட்டமா எடுத்து நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தேடி பாருங்க, நல்ல புரிதல் வரும். பெரும்பான்மையான அளவு குறைஞ்சிருக்கு டாக்ஸ். டாக்ஸே நான் கட்ட மாட்டேன், என் இஷ்டப்படி நான் வியாபாரம் பண்ணுவேன், பணம் சம்பாதிப்பேன், லாபம் சம்பாதிப்பேன், வருமானம் வரட்டும். ஆனால் அரசாங்கத்தை பற்றி எனக்கு கவலையே இல்லை. எல்லாமே சுயநலம் சார்ந்ததா எப்படி இருக்க முடியும்? பொது நலமே இல்லாமல் எப்படி ஒருத்தர் வாழ முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சரி, நம்ம டாக்ஸ் கட்டலை, உங்களால் வியாபாரம் பண்ணிட முடியுமா? நான் அதுக்கு சில உதாரணங்களை சொல்கிறேன். பல பேர் நான் வந்து என்னங்க ஜிஎஸ்டி போட மாட்டேங்கிறீங்க கேஷை, நான் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதுக்காக சில டெஸ்ட் எல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, தனியார் மருத்துவமனை, அதுவும் சிறுபான்மையர் மக்களை சார்ந்தது, கேஷ் தான் அப்படின்ட்டாங்க. செக்கு கிடையாது, கிரெடிட் கார்டு கிடையாது, டெபிட் கார்டு கிடையாது, யூபிஐ கிடையாது, ஓன்லி கேஷ் அப்படிங்கிறாங்க. அதுவும் என்ன, கிட்டத்தட்ட 6000 7000 ரூபா வரைக்கும் நான் கேஷாக கொடுக்க வேண்டியது, போய் ஏடிஎம்ல எடுத்துட்டு வந்து கொடு. நான் என்ன, எனக்கு வந்து அந்த இடத்துல செய்ய வேண்டிய அவசியம் வேற வழியே இல்லை. ஏன் கேஷாக வாங்குறாங்க? மருத்துவமனை வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி இருந்து. சரி, இது ஆச்சுங்களா? இப்போ கம்மிங் டு இந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன்னே சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா விடிவு எங்க இருக்கு? அரசாங்கத்துக்கு வருமானம் எப்படி வரும்? ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல்வாதிகள்லாம் கொள்ளையடிக்காத அரசியல்வாதியை தேர்ந்தெடுங்க. அதைத்தான் நான் சொல்றது. ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னா அதற்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது கிடையாது, அதை எப்படி நிவர்த்தி செய்யணுங்கிறத யோசிக்கிறது கிடையாது. நிராகரிப்பு. நான் வந்து அரசியல்வாதி கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவேன், ஆனா அரசியல்வாதி கொள்ளையடிக்கிறான்னு நான் சொல்லுவேன். என்ன நியாயம்? இன்னொரு விஷயத்துக்கு வரேன். சில பேர் வந்து, ஏன் சார் இந்த மாதிரி கேஷா கேட்குறீங்க, ஜிஎஸ்டி தானே சார், கட்டிட்டு போங்களாங்க. சார், என்னுடைய திறமையில நான் வந்து வியாபாரம் பண்றேன் சார், பிசினஸ் பண்றேன் சார், என் தொழில் செய்யறேன் சார், என் நாலேஜை வச்சு நான் வந்து ஒரு டாக்டரா இருந்தா நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், வக்கீலா இருந்தா நான் கேஸ் எடுத்து முன்னெடுத்து செய்யறேன் சார், இப்படி சொல்லுவாங்க. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கறேன். இப்போ ஒரு வியாபாரியை எடுத்துக்கணும், அவருக்கு வந்து அவர் மட்டும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தினாலே தன்னுடைய வியாபார திறமையினாலும் மட்டுமே அவரால் வியாபாரம் செஞ்சிட முடியுமா? ஐயா, அவர் வந்து பொருட்களை ஒரு இடத்துல இருந்து, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குன்னா அந்த இடத்துல இருந்து அந்த பொருள் இவருக்கு வந்து சேரத்துக்கு ட்ரக் வேணும், ரோடு வேணும், பெட்ரோல் வேணும், எல்லாம் வேணும். அப்ப மற்றவங்க யாரும் அவருக்கு உதவி செஞ்சுதான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ட்ரக்குக்கு அதற்கான கட்டுமானம், அதுக்கான ஃபேக்டரி, அங்க வேலை செய்யற ஆளு, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம், ரோடு போடுறதுக்கான செலவு, சரி, இதெல்லாம் யாரு கொடுப்பாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இல்லாம ஒருத்தர் தன்னுடைய சுய திறமையினால மட்டுமே நான் வியாபாரம் செய்வேன், பொருள் ஈட்டிடுவேன், லாபம் சம்பாதிப்பேன் சொல்லிட முடியுமா? இன்னைக்கு உலகம் வந்து எல்லாமே இன்டர்லிங்க்டு.
இன்டர் டிபெண்டன்ட்னு சொல்லணும் ராஜா. அப்ப அந்த மாதிரி இருக்கு. உங்ககிட்ட ரோடே இல்லை, சரி அவ்வளவு வேணாங்க. உங்ககிட்ட கடை வச்சிருக்கீங்க, கரண்ட் இல்லைன்னா உங்க ஃப்ரிட்ஜில் சாமான வச்சிருப்பீங்களா? வைக்க முடியுமா? கரண்ட் எங்கேருந்து வரும்? நீங்க வரி கட்டுனாதான் அதுல இருந்து மின்சார உற்பத்தி செஞ்சு உங்களுக்கு கொடுக்க முடியும். எதுக்குமே நான் கொடுக்க மாட்டேன், எல்லாமே அரசாங்கம் செய்யணும், ஆனா நான் டாக்ஸே கட்ட மாட்டேன். இது எந்த மாதிரி விவாதமா, விதண்டாவாதமான? இந்த இடத்துலதான் இப்ப இருக்கிற பாஜக அரசு மத்தியில என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒவ்வொரு லூப் ஹோலா ஏமாற்று பேர் வழிகளுக்கு தான் நான் இப்ப சொல்றது எல்லாமே. இது பொதுவா எல்லாருக்கும் நான் சொல்றது கிடையாது. நம்மள பல பேர் இப்ப எல்லாருமே சொல்லிட்டாங்க. பல பேர் நம்மள என்ன பண்றாங்கன்னா, அரசாங்கத்துக்கு நம்ம பணம் கட்டணும், எல்லையில எப்படி பின்ன பாதுகாப்பு வரும்? அவங்களுக்கான ராணுவ தளவாடங்கள் யாரு கொடுப்பாங்க? அந்த ராணுவ வீரர்களுக்கு யாரு சம்பளம் கொடுப்பாங்க? எங்கேருந்து கொடுப்பீங்க? கொஞ்சமாவது யோசிக்கணும். நம்ம எதுவும் யோசிக்கணும். பலர் ஆனா சந்தோஷமா பெருமையோட வருமான வரியோ இல்லை ஜிஎஸ்டியோ கட்டுறதுல பெருமைப்படுறாங்க. ஆனா பல பேர் என்ன பண்றாங்கன்னா, செல்ஃபிஷாவே இருந்துக்கிட்டு நான் வாழ்ந்தா போறோம், எனக்கு வருமானம் வந்தா போதும். இந்த மனநிலை மாறணும் அப்படின்னும் போது இது ஒரு பக்கம் மாறிக்கிட்டே வந்தாலும் ஏமாற்று பேர் வழியில எப்படி டேக்கிள் பண்றதுங்கிறதுக்காக ஒவ்வொரு லூப் ஹோலா அடைச்சுக்கிட்டே வராங்க. அந்த மாதிரி கொண்டு வரப்பட்டதுதான் இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை. இதன் மூலமா எல்லா அக்கௌண்ட்ஸ் ஒரு பட்டனை தட்டினா யார் என்ன வியாபாரம் செஞ்சிருக்காங்க என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். எவ்வளவு வரி அவங்க கட்ட வேண்டியது இருக்கு, கட்டாம விட்டது எவ்வளவு இருக்கு, எல்லாமே தெரிய வரும். இந்த மாதிரி முன்னெடுப்புகளை செய்யும் போது மத்திய அரசை குறை சொல்லிக்கிட்டே இருக்கு. மோடி ஒன்றும் உங்களுடைய ஜிஎஸ்டி வாங்கி என்ன அவர் தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறாங்க பாருங்க. 11 வருஷத்துல ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 5ஆம் தேதி ஆகஸ்ட் ரொம்ப முக்கியமான நாள். எவ்வளவு முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்க இந்த அமித்ஷா, உள்துறை அமைச்சரும் மோடி அவர்களும் அவருடைய டீமுமே வச்சுக்கோங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு அவருடைய இமேஜை கெடுக்கிறாங்க, மோதியை திட்டுறாங்க, கண்ணாப்புலான்னு பதிவு போடுறாங்க. இப்போ இந்த பதிவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதிவு வந்தது. வரியை போட்டு சாவடிக்கிறாங்க. நின்னா வரி, உக்காந்தா வரி, முதுகு மேல வரி, கால் மேல வரி, தலை மேல வரி. ஒரு 4-5 வரி தான் இருக்கு. வருமான வரி இருக்கு, சொத்து வரி இருக்கு, வெஹிக்கிள் வாங்கினா அதுக்கு வரி கட்டுறீங்க, ரோடு டாக்ஸ் இருக்கு, அப்புறம் ஜிஎஸ்டி இருக்கு. இது தவிர வேற என்ன வரி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு வரி இருந்தது தெரியுமா? என்ட்ரி டாக்ஸ்னு வாங்க, ஆக்ட்ராய்னு வாங்க, எக்ஸைஸ் டியூட்டி வாங்க, என்ன இருக்கு? பெட்ரோல்ல வேணா வாட் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு 5-6 வரி தான் இருக்கா. 200 வரி இருந்தது முன்னாடி. கொஞ்சம் கூட எல்லாத்தையும் சரி. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான மக்கள் வரி செலுத்தி வரி வருமானம் அரசுக்கு அதிகமாகிறதோ கண்டிப்பா வரியினுடைய சுமையை குறைப்பாங்க. 12 லட்சம் பண்ணலையா? இப்ப வருமான வரி 12 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு 0 டாக்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. அதுல சில கண்டிஷன்ஸ்ல இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உடனே சார் அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, என்ன கான்டாக்ட்ல சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இப்போ கடைசியா தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா, ஒருங்கிணைந்த வியாபாரிகள் சங்கம். எனக்கு தெரிஞ்சு இங்க 2 சங்கங்கள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். பல சங்கங்கள் இருக்கலாம். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பு இனிமேல் ரொக்க வியாபாரம் தான், யூபிஐ கிடையாது என தீர்மானம் நிறைவேற்றி உள்ளார்கள். அவங்க எதனால் அதை சொல்லியிருக்காங்க என்னங்கிறது, பின்புலம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அவங்க எதை சொல்லியிருக்கலாம்னு நான் விருப்பப்படுறேன்னா, இந்த மாதிரி அராஜகமா மாநில அரசுல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி சார்ந்த அலுவலர்கள், அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்புறதை விட்டுட்டு என்ன ஏதுன்னு கொஞ்சம் இது பண்ணி அதுல இருக்கிற சிக்கல்களை பிரிச்சு எடுத்து அதற்கான வழிமுறைகளையும் நடைமுறை சாத்தியக்கூறுகளையும் நிவர்த்தி செய்வதற்கான வழிகளையும் நம்ம தேடணுமே தவிர, இனி ரொக்க பரிவர்த்தனை மட்டுமே அப்படின்னு ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க இப்பதான் ஒரு நாளைக்கு முன்னாடி. இது சொல்யூஷனுக்கு வழி கிடையாது. இது முடக்கிறதுக்கான வழி. எதை? யூபிஐ, அதை முடக்குவதற்கான வழி. அதன் மூலமாக இந்தியாவினுடைய வளர்ச்சியை யூபிஐல வரல அப்படின்னா என்ன? மக்கள் ஒன்றும் வியாபாரம் நடக்காம போறது இல்லை. கேஷ் கொடுத்து வாங்க போறாங்க, இல்ல ஏதோ கொடுத்து வாங்குவாங்க. பரிவர்த்தனை நடக்கத்தான் போகுது, வியாபாரம் நடக்கத்தான் போகுது, பண பரிவர்த்தனை நடக்கத்தான். அரசாங்கத்தினுடைய வருமானம் குறையும், வளர்ச்சி திட்டங்கள் குறையும், நலன் குறையும், நாடு முன்னேற்றம் குறையும். தயவு செஞ்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்ப ஓரளவுக்கு ஏதோ செஞ்சு கிட்டத்தட்ட எல்லா லூப் ஹோலும் அடைபட்டு, நான் குறிப்பா சொல்றது ஊழல்ல எல்லாம் அடைபட்டு கிட்டத்தட்ட ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு நிறுத்தப்பட்டுள்ளது. இதை கெடுக்கணும், குட்டிச்சோராக்கணும், இந்தியா பழையபடி
10வது இடத்துக்கும் 20வது இடத்துக்கும் போயிடணும் பொருளாதாரத்திலையும் வளர்ச்சியிலும் அப்படின்னா நம்ம அதுக்கு துணை போகலாம். இல்லை, என்னுடைய வருங்கால சந்ததியினருக்காக நான் இன்னைக்கு சில சாக்ரிஃபைஸ் பண்ண, இது சாக்ரிஃபைஸே கிடையாது, நம்மளுடைய கடமை. வரி கட்டுவது நம்ம கடமை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, எங்க யூபிஐ கிடையாது, ரொக்கம் கொடுத்தா தான் வியாபாரங்கிறாங்களோ அவங்கள தவிர்த்துட்டு யார் ரெடிங்கிறாங்களோ அவங்க கிட்ட வியாபாரம் பண்ணணும். இதுல இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னொரு 6 மாசத்துல இருந்து 1 வருடத்துக்குள்ள சிறு குறு வியாபாரிகள் எல்லாருமே ஒதுக்கப்படுவார்கள். என்ன ஆகும் தெரியுமா? பெரிய கம்பெனி இருக்கு, இப்ப அமேசான், பிளிப்கார்ட், டிமார்ட், ஜொமேட்டோ, இந்த மாதிரி ஆளு, அவங்களுக்கு நீங்க யூபிஐல தான் பண பரிவர்த்தனை செய்ய போறீங்க. அவங்க தான் கொடி கட்டி பறப்பாங்க. தயவு செஞ்சு இதை சிறு குறு வியாபாரிகளும் உணர்ந்து இதை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இதை தயவு செஞ்சு நீங்க உங்களுடைய வியாபாரத்திலிருந்து விலகி விடாதீர்கள், இருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. 40 லட்சம்ங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட். அதுக்கு மேல வந்ததுன்னா 5% தான் வரும், அதுவும் லாபத்துல தான். எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அதையுமே நீங்க யாரு நுகர்வார்களோ அவங்க கிட்ட தான் வாங்க போறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இதை தவிர்க்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நம்ம நாட்டுக்காக நம்ம கடமையை செய்யறதுல எதுக்காக அவமானப்படணும், தயங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.